ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, எல்லாம் கடந்தவர்தான் நம் சாய் பாபா. பாபா மந்திரம் தந்திரம் ஆகியவற்றை யாருக்கும் உபதேசம் செய்தது இல்லை. இதைத்தான் ஷாமா ஒரு முறை கூறியிருக்கிறார். ராதாபாய் தேஷ்முக் என்ற மாது சீரடி வந்தார். பாபாவிடம் உபதேசம் பெற முயற்சித்தார். மந்திர உபதேசம் பாபா செய்வது இல்லை என்பதை அறிந்து உபவாசம் இருக்க ஆரம்பித்தார். உபவாசத்தின் 4ஆம் நாள் ஷாமா இதை பற்றி கூறி, ஏதாவது ஒரு கடவுளின் மந்திர உபதேசத்தை அவளுக்கு கூறுங்கள் என்றார். பாபா அவளை கூப்பிட்டார். நான் மந்திர உபதேசம் தருவது வழக்கமல்ல. என் குருவும் அப்படித்தான். நான் என் குரு முன் சென்று நிற்பதற்கே நடுநடுங்குவேன். குருவின் உதவி என்பது இரகசியமானது, சூட்சமம் நிறைந்தது. நான் யாருடைய காதிலும் உபதேசம் செய்வது இல்லை. என் வழிமுறைகள் அலாதியானது என்றார். பாபா மற்றவர்கள் போல பிரசங்கம் செய்தது இல்லை. ஆனால் 1-2 வார்த்தை அல்லது வாக்கியத்தில் குறிப்புகள் தருவார். அதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் அளப்பரிய நன்மை உண்டு என்பது என் அனுபவம். மோட்சத்தை அடைவதுதான் மக்களின் நோக்கம். விவேகம், வைராக்கியம் தேவை என்றெல்லாம் பாபா என்னிடம் கூறியது இல்லை. ஆனால் எல்லா சமுத்திரத்தையும் உலகங்களையும் கடந்து ஆண்டவனை அடைவதுதான் மனிதனின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். என்னிடம் இந்த உலகம், இங்குள்ள எல்லாமே மாயை என்று கூறியது இல்லை. ஆனால் இந்த உலகமும் அதை தாண்டியுள்ள அனைத்தும் உண்மையானவை. இங்கு என்ன உள்ளதோ அதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். பாபா அடிக்கடி கர்மா பற்றியும் மறுபிறவி பற்றியும் பேசுவார். இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் நாம் நல்லதையே செய்ய வேண்டும் என்பார். அடிக்கடி மற்றவர்களின் கடந்த பிறவி பற்றியும் வரும் பிறவி பற்றியும் சொல்லியுள்ளார். இப்பிறவியில் என்ன செய்கிறோமோ அதன் விளைவை அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் இந்துத்துவா தத்துவம். ஆனால் பாபா மதம், இனம், ஜாதி என எப்போதும் கூறியது இல்லை. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். பாபா பகவத்கீதை, பாவர்த்த ராமாயணம், ஏக்நாத் பாகவதம், பஞ்சதசி, யோக வசிஷ்டம் ஆகியவற்றில் அளவு கடந்த மதிப்பு வைத்திருந்தார். இவற்றில் அடிக்கடி அவர் மேற்கோள் காட்டுவார். ஞானதேவரின் ஆரத்தி ஆரம்பித்தவுடன் நெஞ்சின் முன் கரம் கூப்பி கண்களை மூடி அமர்ந்து விடுவார். கபர்டையிடம் பஞ்சதசி நமக்கு ஓர் பொக்கிசம் என்றார். யோக வசிஷ்டத்தை மிகவும் புனிதமாக கருதினார். நம் வாழ்வில் நிகழ்பவை, நிகழ்ந்தவை, இனி நம் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் பாபாவே பொறுப்பு. முழுமையான பரிபூர்ண சரணடைதலோடு பாபாவிடம் நம் பளுவை செலுத்திவிட்டு நம் கடமைகளில் மட்டும் கவனம் கொள்ள வேண்டும். கனவிலும் நாம் நினைக்காத வாழ்வை பாபா நமக்கு அமைத்து தருவார். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நம் சாயிருக்க பயமேன்.